வில், வுட், மே இது 3யும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வில்லும் வுட்டும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம நிறையா டைமில் பேசுகிறப்ப ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக பண்ண போகிறோம், இல்லை எனக்கு அது செய்கிறதுல விருப்பம் இருக்குது ஆனால் டவுட் இருக்குது, அப்புறம் அது நடக்குமா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி 3 விஷயங்களை பேசுகிறப்ப எங்கே எதை யூஸ் பண்ணுறதுன்ற குழப்பம் வரும். இப்போ பாருங்கள், ஷீ வில் கோ டு த பார்ட்டி, ஷி வுட் கோ டு த பார்ட்டி, ஷி மே கோ டு த பார்ட்டி. இந்த 3ல் என்ன வித்தியாசம் இருக்குது? ஷி வில் கோ டு த பார்ட்டி அப்படின்னா அவள் அங்கே கன்ஃபார்மாக போவாள், அவள் அதுக்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி வச்சுட்டா. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது, கன்ஃபார்மாக போவாள். ஷி வுட் கோ டு த பார்ட்டி அப்படின்னா அவளுக்கு அங்கே போகணுன்ற விருப்பம் இருக்குது, ஆனால் போவாளா என்னன்றது தெரியல, ஆனால் அவளுக்கு போகணுன்ற விருப்பம் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. ஷி மே கோ டு த பார்ட்டி அப்படின்னா தெரியல, விருப்பம் இருக்கான்னு தெரியல, எது கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரியல, ஒரு வேளை போகலாம் இல்லைன்னா போகாமல் இருக்கலாம். இதுதான் ஷீ மே கோ டு த பார்ட்டி. ஸோ வில் அப்படின்னா அங்கே கன்ஃபார்மாக ஒரு விஷயம் நடக்க போதுன்றதை ஃபியூச்சரை டினோட் பண்ணி சொல்கிறப்ப சொல்லலாம். வுட் அப்படின்னா அதே ஃபியூச்சரில் அவளுக்கு போகணுன்ற விருப்பம் இருக்குது, ஆனால் நடக்குமா நடக்காதான் தெரியாது. மே அப்படின்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானும் தெரில, போவாலானும் தெரில. ஸோ ஃபுல்லாகவே டவுட். ஷீ மே கோ டு த பார்ட்டி. இதுதான் டிஃப்ரென்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.